இதுதான் புதுசா அப்டேட் ஆன ரெனோ கைகர் எமோஷன் வேரியன்ட். இதுதான் டாப் எண்ட் வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். ரெனோ வந்துட்டு ரீசெண்டா இந்த ரெனோ கைகருக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த ஃபேஸ் லிஃப்ட்ல நிறையவே காஸ்மெட்டிக் அப்டேட்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஃபீச்சர் அடிஷனுமே இருக்கு. ஸோ இந்த கைகர் பார்த்தோம்னா காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல வரும். இதில் 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் அண்ட் 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினுமே கொடுக்குறாங்க. ஸோ இதில் என்ன அடிஷன் இருக்கு, பழைய கைகர் கம்பேர் பண்ணுறப்போ இதில் என்ன ஆட் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க ஆனமலைஸ் ரெனால்ட்டுக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். நீங்களும் ரெனால்ட்ல இதை கார்ஸ் புக் பண்ணோம் ஒரு டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்க வேரியன்ட் பார்த்தோம்னா டாப் எண்ட் எமோஷன் வேரியன்ட். ஸோ ரெனோ பார்த்தோம்னா கைகருக்கு ஆத்தென்டிக் எவல்யூஷன் டெக்னோ எமோஷன் அப்படிங்கிற வேரியன்ட் நாமன்கிளேச்சர் தான் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு மாற்றிருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ரெனோ கைகருக்கு ஒரு 6 கலர் ஆப்ஷன்ஸ் மோனோடோனில் அண்ட் 4 கலர் ஆப்ஷன்ஸ் டியூல் டோனில் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த காரில் கொடுத்துருக்க இன்ஜின் பற்றி பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா ஒரு 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கிடைக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம கூட இந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின் இருக்கு. ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 பிஹெச்பி அண்ட் 152 நியூட்டன்மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் இந்த காரில் வருது. ஸோ இது கூட ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு சிவிடி கியர் பாக்ஸ் ஆப்ஷனுமே நீங்கள் இந்த கார் கிட்ட வந்து அதாவது இந்த டர்போ பெட்ரோல் இன்ஜினில் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே இருக்குது. பேனட் ஓரளவுக்கு ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது இந்த பானட்டில் வர அந்த லைன்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சென்டரில் சின்னதாக ஒரு பல்ஜ் இருக்குது, சைட்லையுமே சின்ன சின்னதாக பல்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலர் பார்த்தோன்னா ஒரு லெமன் எல்லோ ஷேடில் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்குறப்போ நீங்கள் பார்த்தோன்னே எவிடென்ட்டாக தெரியாது இந்த ரெனோ லோகோ. இது வந்துட்டு இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கிரில்லுமே இப்போ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பிளாக்ல இருக்குது. அதுக்கு மேலே ஒரு பிரஷ் அலுமினியம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் வந்து ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் தான் வருது. ஸோ இதுக்குள்ளே எல்இடி பியூர் விஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகிற எல்இடி டைப்பில் தான் இருக்குது. ஒரு கியூப் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபாக் லாம்புமே இந்த காருக்கு வந்துடுது. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் மேலே கொடுத்துருக்காங்க. எல்இடி டிஆர்லுமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிட் பிளேட்டோட டிசைன், அதாவது இந்த ஏர் டேமோட டிசைன் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்ன விட இப்போ இன்னும் ஸ்போர்ட்டியாக மாறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னொரு அடிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சின்னதாக ஒரு கேமரா தெரியும். ஸோ அதில் 360 டிகிரி பார்க்கிங் கேமரா கிடையாது. பட் ஆனால் நம்ம வியூஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். மல்டி வியூஸ் மட்டும் நம்ம இந்த கேமரா மூலிமா பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ சைடு ஓஆர்எம்ஸ்லையுமே நமக்கு கேமரா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இந்த ஃபினிஷ் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு மாதிரி ப்ரீமியமாக இருக்குது. சைடில் இருந்து பார்க்குறப்போ இந்த காரோட ஓவரால் லென்த் வந்து சப் 4 மீட்டர் தான். 2.5 மீட்டர்ஸ் ஆஃப் வீல் பேஸ் இந்த கார் கொடுத்துருக்காங்க. அண்ட் 205 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துடும். ஸோ இங்கே ஃபெண்டரில் பார்த்தீங்கன்னா டர்போ அப்படிங்கிற ஒரு பேஜிங் இருக்குது. அண்ட் ஓஆர்எம்ஸ் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டியூல் டோன் அப்படிங்கிறதுனால ரூஃபுமே பிளாக் கலரில் தான் வரும். மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் வந்துட்டு சும்மா பேருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து 50 kg வரைக்கும் இந்த ரூஃப் ரேல்ஸில் வந்து நம்ம லோட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் டோர் ஹேண்டில் ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கலருக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆக்வர்டாலாம் தெரியல. பிகாஸ் பேஸ் மாடலில் தான் இந்த மாதிரி பிளாக் கலர் டோர் ஹேண்ட்ஸ் வரும். பட் இது வந்து ஒரு கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் அலாய் வீலோட டிசைனுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 195/60 R16 இன்ச்சில் அலாய் வீல் வந்துருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பிரேக் கேலிபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டர்போ அப்படிங்கிறதுனால இது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டியாகவே இருக்குது. சைடில் இந்த ஸ்டிக்கரிங் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாடி கிளாடிங்குமே காரை சுற்றி ரன் ஆகுது. ஸோ இந்த வீல் ஆர்ச்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சைடில் ஒரு பாடி கிளாடிங் வருது. ஸோ அந்த எஸ்யூவி ட்ரீட்மெண்ட்காக தான் அதை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் நமக்கு டிஸ்க் வருது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் ரேல்ஸ் வந்துடுது. ஷார்ஃபின் ஆண்டனோமே இந்த காருக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் ஆங்கிலேருந்து பார்க்குறப்போ இங்கே வந்து எல்இடி டெய்ல் லேம்ப் செட்டப் இந்த காரில் வந்துடும். ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த டிசைன் வந்துட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னே இருந்ததை விட இப்போ ஒரு கிளியர் லென்ஸ் மாதிரி ஒரு ஃபினிஷில் இருக்குது இது. ஸோ அதனால் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. மேலே ஸ்பாய்லர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பழைய கைகர்லையுமே இதே மாதிரி தான் இருந்துச்சு. 2 சைட்லேயுமே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி இருக்கும். இதுலேயுமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்துடுது. இது டாப் அண்ட் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால ரியரில் வாஷர் வைப்பர் டிஃபாகர் எல்லாமே வந்துடும். கைகர் பேட்சிங் வந்துடுது. அண்ட் ரியர்லையுமே அந்த சேஞ்ச் பண்ண ரெனோ லோகோ தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே அந்த ஒரு பிரஷ் அலுமினியம் மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. 2 சைடுமே ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 405 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் வந்துடும். இந்த காருக்கு இது ஓகே தான். நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த வேரியண்ட்டுக்கு பார்சல் ட்ரே வந்துடுது. அண்ட் சீட்டை வந்து நம்ம 60/40 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடியில் ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. 165/80 R14 இன்ச்சில் இதில் வந்துட்டு ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. 405 லிட்டர்ஸ் ஓகே தான். நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் அப்படின்னே சொல்லலாம். ரியரில் கேமரா பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டடாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கு. அண்ட் 2 சைட்லையுமே பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரியரில் 3 பார்க்கிங் சென்சர் வருது. இங்கே ஒன்று, சென்டரில் ஒன்று, சைடில் ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைன் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஏரோடைனமிக்ஸ்க்காக சின்னதாக ஒரு கட் அவுட் போர்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் கைகர்லாம் அடிச்சிக்கவே முடியாது. நல்ல ஒரு டிசைன் தான்.
ஸோ இப்போ நம்ம இன்டீரியரில் போய்ட்டு அங்கே என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ரெனோ கைகரோட ரியா சீட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். டோர் பேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ட்ரீட்மெண்ட்டுமே வந்துடுது. டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. 1 லிட்டர் பாட்டில் நம்ம ஈஸியாக வைக்கலாம். ஸோ சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு எல்லோ கலர் லைனிங்குமே அந்த ஸ்டிச்சிங்குமே ஆட் ஆகுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சீட் ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக தான் இருக்குது. சென்டரில் எந்த ஒரு அந்த பல்ஜ் போர்ஷனும் வரல. ஸோ அது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் சென்டர் பேசஞ்சருக்கு பல்ஜாக இருந்தால் அந்த இடத்துல உட்காரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அண்ட் ஆல்சோ ட்வீட்டருக்கான பிளேஸ்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த காரில் ஆர்கிமிஸ் சவுண்ட் சிஸ்டம் வந்துடும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் சீட் வந்து என்னோட டிரைவிங் பொசிஷனுக்கு இருக்குது. பட் அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு லெக் ரூம் அண்ட் நீரும் இந்த காரில் கிடைக்குது. நல்லா கம்ஃபர்டபுளாகவே என்னால் உட்காந்துக்க முடியுது. ஸோ நான் உட்காந்துருக்கிறத பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் ஹெட்ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". எனக்கு நல்ல ஒரு அடிக்வேட்டான ஹெட்ரூம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரஸ்ட் அலுமினியமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாக்கிங் அன்லாக்கிங்குமே நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கைகர் பழைய கைகர்லையுமே இந்த மாதிரி தான் இருந்துச்சு, இப்போயுமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சீட் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்சின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸ் இந்த காருக்கு வந்துடுது. ஆக்சுவலாக பேஸ் வேரியண்ட்டுக்கு அடுத்த வேரியண்ட் எவல்யூஷன் வேரியண்ட்லேருந்து ஏசி வென்ட்ஸ், அதாவது ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த காரில் கிடைக்கும். ரியரில் ஒரே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மட்டும் இந்த இடத்துல வந்துடுது. ஸோ டிரான்ஸ்மிஷன் டனல் சுத்தமாக ஒன்றுமே இருக்க மாதிரி இல்லை. ஆக்சுவலாக இருக்குது, சின்னதாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளோரை வந்து ஃப்ளாட்டாக தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் 3 பேர் உட்காரத்துக்கு அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே உட்காரலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 அட்ஜஸ்டபிள் ஹைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே இந்த காரில் வந்துடுது. ஐசோபிக் சைல்ட் சீட் ஆங்கர்ஸுமே கொடுத்துருக்காங்க. 3 பேர் உட்காரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்காரலாம். பிகாஸ் சென்டர்லேயும் அந்த ஹம்ப் இல்லை, கீழேயும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் டனல் இல்லை. அதனால் 3 பேர் உட்காரத்துக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். 2 பேர்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். இந்த ஸ்பேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 பேர் உட்காந்திங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். விண்டோ லைன் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி தான் கொடுத்துருக்காங்க. பட் கிளஸ்ட்ரோஃபோபிக்காலாம் ஃபீல் ஆகலை. ஸோ நல்ல ஒரு வியூ நமக்கு கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். இதுதான் அப்டேட் ஆன கைகரோட இந்த டேஷ்போர்ட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரெனோ கைகரோட கீ. ஸோ இதில் நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் காரை ஸ்டார்ட்டுமே பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுமே இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கார்டு மாதிரி ஒரு ஃபினிஷில் இருக்குது. அண்ட் இந்த சீட் பார்த்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரியார்லையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட்லையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வென்டிலேட்டட் சீட்ஸ் இந்த காரில் வந்துடும். இதில் இந்த எல்லோ ஸ்டிச்சிங்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்குது. யூஸ்வலாக இந்த ரெட் ஸ்டிச்சிங் வித் பிளாக்கோட பார்த்தா தான் ஸ்போர்ட்டியாக இருக்கும். இதில் வந்து ஒரு எல்லோ காம்பினேஷனில் ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஒரு ஸ்போர்ட்டியான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்குது. இந்த சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க. 4 விண்டோஸ்க்குமே பவர் விண்டோஸ். டிரைவருக்கு மட்டும் 1 டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் வந்துடும். ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக தான் இருக்கும். 1 லிட்டர் பாட்டிலாம் நம்ம ஈஸியாக வைக்கலாம். ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்துடும். ஸோ இந்த ஸ்டியரிங் வீலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டில்ட் பண்ணிக்கலாம். பட் டெலஸ்கோபிக் கிடையாது, டில்ட் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டியரிங் வீலில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 5 இன்ச்சில் வந்துடும். ஃபியூயலுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. இது தவிர ட்ரிப் ஏ, ட்ரிப் பி அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த டிரைவிங் டேட்டா தான். அண்ட் இதுதான் அந்த டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ இது வந்து சர்வீஸ் இன்டர்வல். ஸோ அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்துடுது. இந்த இடத்துல ஒரு கைகருமே வருது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் டாக்கோமீட்டர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் வந்து சென்டரில் இந்த இடத்துல டிஜிட்டலில் வரும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் மீட்டர் வந்துடுது. லெஃப்ட் சைடில் டெம்பரேச்சர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பவர் அண்ட் டார்க் மீட்டர்ஸ், அதாவது ஹெச்பி அண்ட் ஆல்சோ டார்க்கான ஒரு இன்ஃபர்மேஷனுமே இந்த இடத்துல வருது. ஸோ அது ஏறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே டிஜிட்டலாக தான் கொடுத்துருக்காங்க. டெல்டெயில் லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவ் மோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட அந்த தீமுமே சேஞ்ச் ஆகும். நான் இப்போ சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து இக்கோ மோட், இது நார்மல் மோட். ஸோ நார்மலாக நீங்கள் டிரைவ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நார்மல் மோடில் தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா இக்கோ அண்ட் ஸ்போர்ட் மோடை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் ஸ்டிச்சிங் வருது. இந்த இடத்துல ஒரு கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டேஷ்போர்டில் பார்த்தோம்னா இந்த போர்ஷன்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேட்டர்ன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 2 க்ளோ பாக்ஸ் வந்துடுது. இந்த இடத்துல ஒரு க்ளோ பாக்ஸ் அண்ட் இதுக்கு கீழே இங்கே ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ளோ பாக்ஸ் நல்லாவே டீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்ஸாகவே ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம ரெனோ கைகரில் பார்த்துருப்போம். ஸோ அதே டச் ஸ்க்ரீன் தான். பழைய கைகரில் இருக்க அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுலேயுமே வருது. இதில் டிரைவிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவிங்க்கு ஏற்ற மாதிரி இது வந்துட்டு ஸ்கோர் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோன் இன்டெகிரேஷன். ஆனால் இதில் செட்டிங்ஸில் போயிட்டோம்னா ஆடியோ, டிஸ்பிளே, டிவைசஸ், சிஸ்டம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வந்துட்டு ஃப்ரண்ட், ரியர், சைடு எல்லாத்துலேயுமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் 360 டிகிரி வியூ கிடையாது. இது வந்துட்டு ஃப்ரண்ட் வியூ. ஸோ நம்ம வியூஸ் வந்து பார்த்துக்கலாம். இது ரியர் வியூ,
இது ரைட் சைடு வியூ, இது லெஃப்ட் சைடு வியூ. ஸோ அந்த மாதிரி வியூஸ் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். பட் 360 டிகிரி கேமரா வந்துட்டு கிடையாது. ஸோ அது இல்லைனாலுமே இந்த மாதிரி வியூஸ் கொடுத்துருக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். ஏசி வென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது கீழே இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலான பட்டன்ஸ் எல்லாமே வந்துருது. வென்டிலேட்டர் சீக்கான பட்டன், ஃப்ரண்ட் 2 சீட்டுக்குமே வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் வந்துருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. லாக்கிங் அன்லாக்கிங்கான பட்டன் வந்துருது. ஹசர் லேம்ப்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹீட்டருக்கான ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல வந்துருது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையுமே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வருது. இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன். இங்கே பார்த்தீங்கன்னா டைப் ஏ சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடுமே நம்ம ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குமே டெடிகேட்டடாக ஒரு பட்டன் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் கிட்ட அண்ட் ஆல்சோ இந்த டோர் ஹேண்டில்ஸ் கிட்டையுமே லைட் எரியும். ஸோ நைட் டைமில் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 சைடுமே எரியதை நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஈகோ, நார்மல், ஸ்போர்ட் அப்படிங்கிற 3 டிரைவ் மோட்ஸ் இந்த காரில் வந்துருது. ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் ஒரு சிவிடி கியர் பாக்ஸுமே இந்த காரில் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இங்கே கிடைக்குது. ஸோ டிரைவருக்கு ஒரு ஆர்ம்ரெஸ்ட் வந்துருது. இதுலேயுமே இந்த எல்லோ கலர் ஸ்டிச்சிங் வித் லெதர் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோடிமிங் ஐஆர்விஎம் இந்த காரில் வந்துடும். ஒரு ஃப்ரேம்லெஸ் டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கேபின் லாம்ப்ஸுமே எல்இடியில் தான் வருது. ஸோ 6 ஏர்பேக்ஸ் இப்போ இந்த காரில் பேசிக் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டாக வந்துடும். இது மட்டும் இல்லாமல் ஏபிஎஸ், சிபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே இந்த காரில் இப்போ வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் கைகர் வந்துட்டு ஒரு நல்ல சேஃபான கார் தான். ஆல்ரெடி பழைய கைகரே பார்த்தீங்கன்னா குளோபல் என்கேப்பில் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிருச்சு. ஸோ இதுவுமே நல்ல ஒரு ரேட்டிங் வாங்கும் அப்படின்னு தான் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி இந்த காரோட ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கூட இருக்க இந்த டாப் அண்ட் வேரியண்ட் வந்து 9.14 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. ஆன் ரோட்னு வரப்போ 11.31 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வந்துட்டு இந்த கைகர் இமோஷன் வேரியண்ட் டர்போ மேனுவல் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதான் கைஸ் இந்த ரெனோ கைகர் இமோஷன் வேரியண்ட்டோட ஒரு டீடைல்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டார்ஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video real soon. Take care, bye bye and drive safe.